கிரேட்டாம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அனிருத்தர் ஸ்ரீகாந்த் சென்னை சூப்பர் கிங்ஸோட டீமோட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சில விஷயங்களை கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி உருவில் பட்டேலை பத்தி அவர் சொன்ன விஷயம், அவர் தான் சிஎஸ்கே உடைய நெக்ஸ்ட் ஃபியூச்சரா இருக்க போறாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்ல பயங்கரமான காம்படிஷன் இருக்கு. யாரை எங்க பிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது காம்படிஷன். ஒரு பக்கம் பிரைஸ் டேக் பிரஷர். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீருக்கு கண்டிப்பா சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். பிகாஸ் அவர் ஒரு ஸ்பின்னர். 4 ஓவர் இல்ல 3 ஓவர் அவர்கிட்ட இருந்து வாங்கலாம். பட் கார்த்திக் சர்மாவா, சர்ஃபராஸ் கானா, உர்வில் பட்டேலா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. சர்ஃபராஸ் கான் ஃபார்ம்ல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். சர்ஃபராஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம், ஃபிட்னஸ்லயும் வேற லெவல்ல இருக்காரு. பர்ஃபெக்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். நம்பர் 3 நம்பர் 4லயும் நல்லா ஆடுவாரு. பட் இருந்தாலுமே உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா 2 பேருமே பிக் ஹிட்டர். உர்வில் பட்டேலை பொறுத்த வரைக்கும் கீப்பிங்லயும் வேற லெவல்ல இருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பாத்துக்கணும். கார்த்திக் சர்மா அப்கோர்ஸ் பண்ணுவாரு அப்படின்னா கூட உர்வில் பட்டேல் 1 ஸ்டெப் அஹெடா இருக்காரு அப்படிங்கறத உண்மையான விஷயம். இப்ப ரீசெண்ட் டைம்ல அவருடைய கிட்ட பிரிச்சு உள்ளால என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனிருத் ஸ்ரீகாந்த் பாத்துட்டு இருந்தாரு. ஸோ அவருடைய வேலை என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ டீமோட டிராவல் பண்றது, என்னெல்லாம் பண்றாங்கிற விஷயத்த ஃபேன்ஸுக்கு அப்டேட் பண்றது, அதுதான் வேலை. ஸோ அம்பத்தி ராயுடு வந்துட்டு இன்னொரு பக்கம் அந்த தெலுங்கு கமெண்ட்ரி மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் நம்ம அனி ப்ரோ பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்துட்டு கவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே உருவில் பட்டேல் கிட்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உள்ள கிளவுஸ் நிறைய இருந்தது, பேட் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டியை பற்றி பேசியிருந்தாரு. ஈச் அண்ட் எவ்ரி பால் ஹிட் அடிக்கக்கூடிய அந்த எபிலிட்டி இருக்கு. அவர் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறாரு. நிறைய சிக்ஸஸ், இன்னைக்கு ட்ரைனிங்ல நிறைய சிக்ஸஸ் அடிச்சது உருவில் தான். ஸோ நிறைய பேர் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய சிக்ஸஸ் வந்துட்டு அவருடைய பேட்ல இருந்து பார்த்தேன். ஒவ்வொன்றும் கிளீன் ஹிட், மிடில் ஆஃப் த பேட்ல இருந்து வருது. அவர் எந்த அளவுக்கு பெய்தனமான ஃபார்மில் இருக்காரு அப்படிங்கிறது இப்பவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அனி ப்ரோ வந்துட்டு சொல்லியிருந்தாரு. உண்மையாலுமே ஒரு வேற லெவல் விஷயம் தான். ஸோ பிளேயிங் 11 விஷயம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இடத்துல இடிக்குது அப்படிங்கிறத நம்மளை பார்த்தாகணும். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா இல்ல சர்ஃபராஸ், இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் சான்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பிகாஸ் எப்படி பிளேயிங் 11 இருக்குன்னா, மேல ஆயுஷ் மாத்ரே அண்ட் சஞ்சு சாம்சன் ஓப்பன், 1 டவுன்ல ருத்ராஜ் கெய்க்வாட், நம்பர் 4ல அந்த இடத்துல டெவால் பிரேவிஸ் தான் வரணும். பட் டெவால் பிரேவிஸ் வந்துட்டு நம்பர் 5 வரட்டும். நம்பர் 4ல தான் உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா இல்ல சர்ஃபராஸ், 3 பேர்ல யாரோ ஒருத்தர். அண்ட் நம்பர் 5ல டெவால் பிரேவிஸ், நம்பர் 6 வந்துட்டு சிவம் துபே, 7 MS தோனி, 8 வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரசாந்த் வீர் ஆட வைக்கலாம். இந்த மாதிரியான 8 வரைக்கும் பேட்டிங் யூனிட். அதுக்கப்புறம் 100 கலீல், மேட் ஹென்ரி, அதுக்கப்புறம் வந்துட்டு நேதன் எல்லிஸ். இந்த மாதிரியான காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா அன்சில் கம்போஸ், இப்படிப்பட்ட ஒரு 11ஓட தான் போவாங்க. ஒரு 3 to 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு 2 குட் ஸ்பின்னர்ஸ், 1 பார்ட் டைம் பவுலர், இந்த மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் இதுதான் காம்பினேஷனா இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கார்த்திக் சர்மா, அப்படி இல்லைன்னா வந்துட்டு உர்வில் பட்டேல், அப்படி இல்லைன்னா சர்ஃபராஸ், 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் சான்ஸ். ஸோ அனி ப்ரோ பேசுறதை பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அவர் மேல இருந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் சீசனும் ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த பிரைஸ் டேக் எல்லாம் ஓப்பனா ஓரமா வச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்கணுங்கிறதுனால ஆட வைக்க கூடாது. ஸோ அப்படித்தான் சிஎஸ்கே பலமும் பண்ணியிருப்பாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிருஷ்ணப்பா கௌதமன் நினைக்கிறேன், அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் பெருசா கிடையாது. அண்ட் வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்துட்டு ஒரு சீசன் வேற லெவல்ல வந்துட்டு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து எடுத்து ஆட வச்சிருப்பாங்க. ஸோ பவுலிங் பேட்டிங் ரெண்டுலையுமே எதுவும் கிடைக்கல. ஸோ ஒழுங்கான பிளேயர்ஸை வந்துட்டு ஆட வைக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் தான் ஆடுவார் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். போன சீசனும் நல்லா தான் பண்ணாரு. டீம் கூட வந்துட்டு பர்ஃபெக்டா கம்மு மாதிரி ஒட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறதுனால ஸோ இந்த சீசனும் சூப்பராக பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சிஎஸ்கே ஃபேனா இருந்தீங்கன்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? கார்த்திக் சர்மாக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்பீங்களா, இல்ல உர்வில் பட்டேலா? இல்லப்பா எங்களுக்கு இந்த ஹிட்டர்லாம் வேண்டாம், மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் ஸ்டேபிளா ஆடணும், சர்ஃபராஸ் தான்ப்பா பக்கமான ஃபிட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எல்லாத்தையுமே தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்டோட கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். See you soon guys. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம அந்த ஹைப்பை கொடுங்க. அப்பதான் வீடியோ வந்துட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும். இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்றேன்.